Praise the Lord, brothers and sisters. இன்னைக்கு பைபிள் ஸ்டடி டுகெதரில் நம்ம பார்க்க போகிறது டே 34 அண்டு 35 ஓடது தான். ஃபஸ்ட்டு நம்ம டே 34ல் நம்பர் 16 to 19 அதிகாரங்கள் வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. அதாவது கோராகு, தாத்தான், ஆப்ரஹாம் மற்றும் அவர்களது 250 கூட்டாளிகளின் கலகம். இந்த மனிதர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஒன்று கூடி புகார் செய்து தங்கள் முறுமுறுப்புகளை தெரியப்படுத்தினார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. இதுதான் அதிகாரம் 16. 17வது அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, இது வெற்றி மற்றும் பரிபூரணத்தை குறிக்கிறது. 17 என்பது உண்மையில் 10 மற்றும் 7 எண்களின் கலவையாகும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இதுதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா அதிகாரம் 17 சொல்லுது. இப்போ 18வது அதிகாரம் என்னன்னா, இஸ்ரவேலரின் மதப்படி நிலையில் ஆரோன் மற்றும் அவருடைய மகன்கள் மற்றும் லேவியர்களின் பொறுப்புகளை விவரிக்கிறது. இது புனித பலிகளின் முக்கியத்துவத்தையும் அவற்றை மீறுவதால் ஏற்படும் விளைவுகளையும் வலியுறுத்துகிறது. இதை பற்றி தான் சாப்டர் 18 சொல்லுது. அடுத்தது சாப்டர் 19. இதில் சிவப்பு பசுவின் சாம்பலையும் சுத்திகரிப்பு முறையையும் பற்றிய சட்டங்கள் பைபிளில் உள்ளன. அவற்றை பற்றி சொல்கிறது தான் அதிகாரம் 19. அடுத்ததாக டே 35 நம்பர்ஸில் அதிகாரம் 20லிருந்து 23 வரை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 20வது அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, இது தண்ணீர் பற்றாக்குறை குறித்து இஸ்ரவேலர்கள் மோசேயிடமும் ஆரோனிடமும் புகார் கூறியதையும் மற்றும் அதன் விளைவாக மோசே கர்த்தருடைய கட்டளைப்படி ஒரு பாறையில் அடித்து தண்ணீர் பாய்ச்சுவதையும் பற்றிய கதையை மையமாக கொண்டது. நம்பர்ஸில் இந்த அதிகாரம் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வரைபடத்தையும் நான் மேலே போடுறேன். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட அதிகாரம் தான் 20வது அதிகாரம். 21வது அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த அத்தியாயம் முதன்மையாக இஸ்ரவேலர்கள் தங்கள் புகார்களுக்காக நெருப்பு பாம்புகளால் தண்டிக்கப்பட்ட கதையை விவரிக்கிறது. மேலும் மோசே அதை பார்த்து குணமடைய ஒரு வெண்கல பாம்பை உருவாக்க அறிவுறுத்தப்பட்டதையும் விவரிக்கிறது. இதில் கம்ப்ளைண்ட், பனிஷ்மெண்ட், அதுக்கான ரெமெடி எல்லாமே இதில் கிடைச்சிடுது. இஸ்ரவேலர்கள் புகார் பண்ணாங்க, அதனால் நெருப்பு பாம்புகளால் தண்டிக்கப்பட்டாங்க. பின்பு அதற்கான ஒரு ரெமெடியையும் காட் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சாப்டர் 22. இதில் மோவாபின் ராஜாவான பாலாக் மற்றும் இஸ்ரவேலர்களை சபிக்க பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை வேலைக்கு அமர்த்த முயற்சிக்கும் கதையை மையமாக கொண்டுள்ளது. இதுதான் அதிகாரம் 22. 23வது பிளெஸ்ஸிங்கை பற்றி தான் சொல்கிறாங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் மோவாபிய ராஜாவான பாலாக் இஸ்ரவேலரை சபிப்பதற்கு பதிலாக அவர்களை ஆசீர்வதிக்க பிலேயாம் கட்டாயப்படுத்தப்பட்டதை முதன்மையாக மையமாக கொண்டுள்ளது. எனவே முக்கிய வார்த்தை ஆசீர்வாதம் என்பதாகும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நம்ம டே 36ஓடதையும் இதில் சேர்த்தே பார்த்துடலாம். இதில் நம்ம சாப்டர் 24லேருந்து 27 வரைக்கும் பார்க்க போகிறோம். நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு அதிகாரம் 24 என்ன சொல்லுதுன்னா, இதுவும் பிளெஸ்ஸிங்கை பற்றி தான் சொல்லுது. அதாவது இஸ்ரவேலர்களை சபிப்பதற்கு பதிலாக அவர்களை ஆசீர்வதிக்க பிலேயாம் கட்டாயப்படுத்தப்பட்டதை மையமாக கொண்டது. அவர்களின் எதிர்கால மகத்துவத்தையும் மற்ற தேசங்களின் மீதான ஆதிக்கத்தையும் மீண்டும் மீண்டும் புகழ்ந்தது. எனவே ஆசீர்வாதங்கள் அத்தியாயத்தின் முக்கிய கருப்பொருளை உள்ளடக்கியது. இவைதான் அதிகாரம் 24. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதிகாரம் 25 பற்றி பார்க்கலாமா. இதில் இஸ்ரவேலர் மோவாபிய பெண்களுடன் பாலியல் ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்டார்கள் மற்றும் பாகால் பேயோரை வணங்கினார்கள். பிறகு இது கடவுளை கோபப்படுத்தியது. இதன் விளைவாக ஒரு கொள்ளை நோய் ஏற்பட்டது.
இதை பற்றி விவரிக்கிறது தான் அதிகாரம் 25. அதிகாரம் 26 என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலர்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான கட்டளையில் எண்கள் 26 எண்ணுங்கள் என்று கூறுகிறது. இதுதான் 26வது அதிகாரம் சொல்லுறது. 27வது அதிகாரத்தில் இன்ஹெரிட்டன்ஸ் பரம்பரை பற்றி தான். ஆண் வாரிசுகள் இல்லாத பெண்கள் தொடர்பான மரபுரிமை சட்டங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்து மற்றும் தங்கள் தந்தையின் நிலத்தை வாரிசாக பெறும் உரிமைக்காக மனு செய்யும் செலோப்பியாத்தின் மகள்களின் கதை, இதை பற்றி சொல்கிறது தான் அதிகாரம் 27. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருக்கேன். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நம்ம ஜெபம் பண்ணி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் தவறுகளை செய்கிறோம். அதை மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஆமேன். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மை சேனல்.